ஹாய்டா, நான் ஜாஸ்மின். சாரி, நெக்ஸ்ட் வீக்கே நான் போடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் வந்து சின்ன ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஆகிடுச்சிடா. ஸ்டில் இன்னமும் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் சில ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க. இப்போதைக்குன்னு வந்து நான் வீட்டுக்கு போவேன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலடா. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே. அந்த அங்கே இருக்க அந்த மெடிசன் வாசனை அது இதுன்னு சொல்லிட்டு இது இது வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணல. இப்போ பேசுகிறது மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேலே வந்து அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து வந்து நான் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மார்னிங் 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க. அதனால சரி வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்து நான் பேசிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இருக்க வாய்ஸ் ஓவர்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் இதை எடிட் பண்ணி போட தான் முடியல. சரி, ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா, நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். மற்ற எஃப்எஃப் வந்து எனக்கு தெரியலடா. ஆனால் அரண்மனை வந்து நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஓகேடா, ஸ்டோரி கேளுங்க. அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன். இவங்க பர்த்டே அன்னைக்கு ரொம்ப நாளாக வந்து என் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, யோன்மீனுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்புறம் ஜிமினுக்கு போடலாம்னு சொல்லி நான் வந்து யோசிச்சேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இவங்க எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க என் சிஸ்டர். இப்போ அவங்க தான் வந்து என் கூட வந்து ஸ்டே பண்ணி என்னை வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் என் மேலே அவங்க செம்ம கோவமாக இருக்காங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து யோன்மீனுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன், எனக்கு பிடிக்கலனா கூட உனக்காக நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடியல. இருந்தாலும் அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து யோன்மீனுக்கு வந்து போட வேண்டாம். சரி, ஸ்டேட் ஆஃப் ஸ்டோரி கேளுங்க, நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, சீக்ரெட் லவ் 2/2 செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபைனல் பார்ட். ஸ்டோரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். நீங்கள் இதை எப்படி யோசிச்சு வச்சிங்கன்னு தெரியல. அங்கே நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜெஹூப்போட அப்பா லாஸ்ட் பார்ட்டில் ஜெஹூப்போட அப்பா வந்து பேசிட்டு போயிருந்திருப்பார் இல்லையா, அவர் போய் 1 வீக் ஆகுது. இன்றைக்கி அப்படியே பெட்டில் சாஞ்சபடி உட்காந்துட்ருக்கிறாரு. கிளாஸ்க்கு கூட போகல. அவ்வளோதான்ல, எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுல. ஒருவேளை நீ தம்பியை லவ் பண்ணலைன்னா கூட என்னோட லவ்வை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன்டா. இது தெரிஞ்சால் ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போ தான் அப்பா ஜிமினை ஓரளவுக்கு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னைய ஃபோர்ஸ் பண்ணுவான். இல்லைனா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் ஜிமினுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படி சொல்லி அவர் வந்து அப்படியே வாய் திறந்து பேசலை. அப்படியே அவர் மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஜிமினோட மேரேஜ். அதனால்தான் அவங்க அம்மா நேற்றுலேருந்து கால் பண்ணிகிட்ருக்குறாங்க. அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க அம்மாட்ட பேச முடியாமல் அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, அப்பா எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு சொன்னால் புரியலையா, ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசிவிட்டு காலை வந்து கட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறத்துலேருந்து அங்கேருந்து கால் வரவே இல்லை. இப்போது கையில் மொபைல் வச்சு பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், நான் ஸ்டாப்பாக கால் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க அப்பா கிட்டே இருந்து. இப்போ இவங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம், சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வச்சு தான் அவங்க ஜெஹூப்போட கண்ணுந்து அப்படியே அவ்வளோ டியர்ஸ் வருது. என்ன சொல்கிறீங்கப்பா? நிச்சயமாக தாண்டா, ஜிமினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? அப்பா சீக்கிரமா ஜெஹூப், அவனுக்கு சேம் பிளட் தானே. இப்போ அவனுக்கு பிளட் எங்கேயுமே கிடைக்கலதா, நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சிடா அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக அவங்க அப்பா அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்பப்பா இது வந்துட்டப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ கட் பண்ணான்னு சொன்னான். ஹாஸ்பிட்டலில் தான் அம்மா அப்படி சொல்லி அவங்க ஜெஹூப் வந்து நிற்கிறாரு. அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. வந்த ஃபோர்ஸில் ஜெஹூப்பை போட்டு அடிக்கிறாங்க. என்னடி பண்ணுற, வேறு என்ன, எமர்ஜென்சி கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் இவனை அப்படி சொல்லிட்டு அங்கே ஜெஹூப்போட அம்மா ஜெஹூப்பை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு கை வந்து அந்த கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுது. ஆண்டி, இப்போ இது முக்கியம் கிடையாது, அங்கே ஜிமினுக்கு பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சுகா தான் ஜெஹூப்போட கையை பிடிச்சி விரும்புன்னு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. போகிறவர் அப்படியே ஸ்டாப் ஆகி இப்போ திரும்பி ஜெஹூப்பை பார்க்குறாரு. ஜெஹூப் அப்படியே அழுது இப்போ அவர் தாட் ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். ஸ்டாப் ஆனோடனே ஜெஹூப் என்னங்கிற மாதிரி சுகாவை பார்க்குறாரு. சுகா என்னமோ யோசிச்சுட்டு, ஜெஹூப் அது எப்படி அப்படி சொல்லி கேட்கும் போதே பிளட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லி உள்ளே ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறாங்க.
நான் தான் அப்படி சொல்லிட்டு ஜெயப் வந்து இப்போ ஷுகாவோட கையை எடுத்துகிட்டு அவர் இப்போ அந்த சிஸ்டர் கூட போகிறாரு. போகிற ஜெயப்பை தான் ஷுகா வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ வெளியே பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஜிமினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வெளியே ஜெயப் எதுவுமே கேட்டுக்கல, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கிறாரு. பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா எதுவுமே பார்க்கல. அவர் உட்காந்துட்ருக்காரு. அவர் ஷோல்டரில் சாஞ்சபடி அவங்க அம்மா வந்து அழுதுட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஜிமினை அவ்வளோ பிடிக்கும். அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அப்பாட்டேருந்து ஜிமினை வந்து காப்பாற்றுறது அவங்க அம்மாவாக தான் இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப அழுதோன்னே, அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நம்ம ஜிமின் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வந்துடுவான், நீ பயப்படாத. இப்போ வந்து பேசுடா, இத்தனை நாள் எங்கூடா போனேன், என்னை பற்றி நினைக்கல, ஜிமினை பற்றி நினைக்கல, நம்ம வீட்டை பற்றி நினைக்கல, நீ பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துட்ருக்க. இன்றைக்கி ஜிமினுக்கு மேரேஜ் சொல்லி உனக்கு தெரியும்ல, ஒரு வேளை நீ இங்கே இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க சான்ஸே இல்லைல்ல. நீ மேரேஜ்க்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணான்தான். ஏய் அமைதியாக இரு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படி சொல்லி ஜெயப்போட அப்பா வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை ஜெயப்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளால தான் அப்படி ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. இப்போது அந்த ஐசியூ வார்டிலேருந்து இந்த டாக்டர் வந்து வெளியே வராங்க. டோர் ஓப்பன் ஆன உடனே எல்லாருமே எந்திரிச்சு டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. இப்போது ஷுகர் போய் டாக்டர் இப்போ எப்படி இருக்கான் ஜிமின்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஹெவியாக பிளட் லாஸ் ஆனால தான் அவர் வந்து இவ்வளோ வந்து மயக்கத்தில் இருக்கிறாரு. மற்றபடி ரொம்பலாம் காயம் இல்லை, அங்கே சின்னதாக ஒரு காயம்தான், இன்னும் ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக வந்து அவர் நினைவு வந்துடும். டாக்டர் நான் போய் என் பையனை பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமினோட அம்மா வந்து நிற்கிறாங்க. பார்க்கலாம், ஆனால் ரொம்ப பேர் உள்ளே போய் பார்க்காதீங்க, ஒருத்தராக வேணால் போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ கட் பண்ண சொன்னால் ஜிமின் முன்னாடி அங்கே ஜியோப் வந்து நின்றுட்டுருக்காரு. ஜிமினுக்கு ஹெட்டில் கட்டு, அப்புறம் கை காலில் அங்கங்கே வந்து கட்டு போட்டிருக்கு. அப்படியே மயக்கத்தில் படுத்துருக்கிறாரு. ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வந்து போட்டிருக்காரு. இப்போது ஜிமின் கிட்ட போய் ஜிமினோட கையை பிடிக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு ஜிமினோட கையில் வெட்டிங் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமின், ஒரு வழியாக நீ வர வச்சுட்டல்லடா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஹாப்பியாடுறா. அப்புறம் சாரி, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, எல்லாம் தெரிஞ்சு நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன், சாரிடா அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்புறம் வெளியே வந்தோடனே ஒருத்தவங்களாக போய் ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷுகா தான் போய் பார்த்துருந்துருப்பாரு. அங்கே ஜெஹப் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜெஹப் போய் பார்த்துருந்துருப்பாரு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்த்துட்ருக்குறாங்க. ஜெஹப்க்கு அங்கே இருக்கவே முடியல, ஏன்னா அங்கே ஷுகா நிற்கிறாரு. போயிடலாமா? அதான் ஜிமினுக்கு ஒன்றும் இல்லையே, வயசை ஓப்பன் பண்ணானா ஃபீல் பண்ணுவானே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அங்கே ஜெஹப் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அந்த ஹவுஸ் வழியாக ஷுகா வந்து உள்ளே பார்த்துட்ருக்கிறாரு ஜிமினை. அதுக்கு மேலே அங்கே ஜெஹப்பால் இருக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வேகமாக போகிறாரு. சடனாக ஒரு கை ஜெஹப்போட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுக்குது. பயந்தே போயிட்டாரு. யார் நீ அப்படி சொல்லி பார்க்கும்போது அப்படி ஸ்டாப் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவ்வளோ க்ளோஸாக அங்கே ஷுகா நின்றுட்டுருக்கிறாரு. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெஹப், இல்லை ஜிமினுக்கு ஷுகாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் ஏழையடிக்கு வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, கையை விட்டுங்க அப்படி சொல்லி அந்த கையை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஷுகா அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, கையை விட்டு ஷுகா, எங்கே போகிற? அது வந்து நான் சும்மா தான் வெளியே போகிறேன். இல்லை நீ போய் சொல்கிற, நீ மறுபடியும் ஊரை விட்டு போகிற அப்படி தானே? அது வந்து அப்படி சொல்லிட்டு அங்கே ஷுகாவை பார்க்கவே இல்லை ஜெயோ. அப்படியே அந்த பக்கமாக ஃபேஸை திருப்பி இருக்கிறாரு. உன்கிட்ட தான் கேட்குறோம் அப்படி சொல்லி ஜெயோட அந்த ஃபேஸை திருப்பி ஷுகாவை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு இப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி ஷுகாவோட கையை அப்படியே தட்டி விட்டுறாரு. ஆனால் அந்த கையை பிடிச்சிருப்பார்ல, அந்த க்ரிப்பை மட்டும் விடவே மாட்டுறாரு. எனக்கு ப்ராப்ளம் இல்லைடா, உனக்கு தான் ப்ராப்ளம். இப்போ எதுக்கு நீ ஊரை விட்டு ஓடிக்கிட்டுருக்க? ஏன் ஏதோ தப்பு பண்ணுறியாண்ணா, எதையும் மறைக்கிறியா அண்ணா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கையை விட்டுறீங்களா? அப்போ நான் உண்மையை சொல்ல, ஆமாம் நான் ஊருக்கு தான் போகிறேன். இப்போ இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏண்டா உன் கூட பிறந்தவன் தானே அவன் அப்படி அடிபட்டு கிடக்குறான், நீ என்னன்னு சொன்னால் அசால்ட்டாக ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அது வந்து எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, அதை பாதியில் விட்டுட்டு வந்தேன் அப்படி சொல்லும்போது அங்கே ஷுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, போய் சொல்கிறேன், நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும், உண்மையை தான் சொல்கிறேன். ஓ அப்படியா, உண்மையை தான் சொல்கிறியாண்ணா?
ஆனால் நீ பொய் சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படி சொல்லி இன்னும் க்ளோஸாக வராரு. அங்கே ஜியோப்பால் சுத்தமாக முடியல. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது என்ன இது சுகா ஏன் அப்படி பண்ணுறாரு? ஏண்டா நீ வேணா அங்கிள் ஆண்டி ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. நீ இருக்க ஊர்லேருந்து இங்கே வரணும்னு சொன்னால் எப்படியும் குறைஞ்சது 4 ஹவர்ஸாக தான் ஆகும். ஆனால் நீ ½ அன் ஹவரில் வந்து இங்கே நிற்கிற. அது எப்படி? அப்படி சொன்னோன்னே அப்படியே பட்டுன்னு திரும்பி ஜெயப் வந்து சுகாவை பார்க்குறாரு. அது 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 வந்து அது வந்து நான் சொல்லட்டுமா என்ன உண்மை அப்படின்னு? நீ நேற்றே சியோலுக்கு வந்துட்ட, ஆனால் மேரேஜுக்கு வரல. அதுதான் எனக்கு புரியல. தம்பிக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சிக்கிட்டு வர, ஆனால் தம்பியோட மேரேஜுக்கு மட்டும் வரல. இந்த ஊர்லேயே வந்து இங்கே இருந்திருக்க, நேற்றே வந்துட்டேன், ஆனால் மேரேஜுக்கு வரல. ஏன் வரல? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா பேசிகிட்டே இருக்கிறாரு. செம்ம ஷாக்கா ஜியோப் வந்து சுகாவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இன்னும் க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒரு பக்கம் இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே கிடையாது. காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி கிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருந்திருப்பார். அவ்வளோதான். ஜியோப் எப்போவுமே தூரத்துலேருந்தே சுகாவை பார்த்துட்டே இருந்திருப்பார். இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உன்கிட்ட தான் கேட்குறேன், உண்மையை சொல்லு அப்படி சொல்லி அங்கே ஜெஹோப்பை மிரட்டிகிட்டு இருக்கிறாரு சுகா. மிரட்டல என்ன உண்மையை வெளியே வந்துடும் போல இருக்கு. இல்லை இது வெளியே சொல்லவே கூடாது, இது சீக்கிரட்டாக நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெயப்போட மைண்ட் வாய்ஸ் உன்கிட்ட தான் கேட்குறேன், உண்மையை சொல்லு. இதுக்கு மேலே நீ ஒளியெல்லாம் முடியாது அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சுகோட செஸ்ஸில் கை வச்சு ஒரே தள்ளு தான். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? உங்ககிட்ட இதுக்கு நான் சொல்லணும். ஆமாம், நான் நேற்றே தான் வந்தேன், ஆனால் எனக்கு பிடிக்கல, மேரேஜுக்கு வர்றதுக்கு பிடிக்கல. போதுமா? அப்புறம் எதுக்கு இப்போ வந்தேன்? ஏன்னா எனக்கு என் ஜிமின் ரொம்ப முக்கியம், அதனால தான் வந்தேன். ஓ, இப்போ தான் உன் ஜிமின் தெரியறானா? இத்தனை நாளாக தெரியலையா? உன்னை நினச்சி அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா? உன்னை பற்றி அவன் என்கிட்ட எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் உன்னை பற்றி நான் வேறு மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது எப்படிப்பட்டவன் அப்படின்னு. நான் அப்படிப்பட்டவன் தான், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகணும் அப்படின்னு ஜெயப் அங்கேருந்து போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஜெயப்போட கையை பிடிச்சிட்டு, உன்னை நான் போக விட மாட்டேன், நான் போகணுன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நீ? சுகா இப்போது அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, சரி ஓகே நீ போகலாம், ஆனால் ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நீ போகணும். ஒரு வாட்டி ஜிமின் உன்னையே பார்க்கணும், ஏன்னா அவன் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணான். என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கே ஷுவோட கையிலேருந்து தன்னோட கை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணான்னு சொன்னால் அவர் நிறையா கொஷின் கேட்பார். சுகாவுக்கு மேலே அவர் நிறையா கொஷின் கேட்பார். இப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. எங்கள் உண்மையை சொல்லிடுவோமோங்கிற பயத்தில் அங்கே ஓடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சுகா விட மாட்டுறாரு. மறுபடி கையை இழுத்து அப்படியே அந்த வாலில் லாக் பண்ண மாதிரி பிடிச்சிடறாரு. அங்கே ஃபிட்டு அப்படி சொல்லி ஜெயப் வந்து கத்திகிட்டே இருக்கிறாரு. இப்போது சுகாவோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. இப்போது அந்த மொபைல் எடுத்து அப்படியே ஆன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னமோ சொல்கிறாங்க, அது சுத்தமாக சுகாவோட காதில் விழவே இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே ஜெயப் வந்து கத்திகிட்டே இருக்கிறாருல்ல, நீ விட்டு அப்படின்ட்டு. இப்போது சுகா அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் ஜெயப்போட மவுத்தில் வச்சு, அமைதியாயிரு, கால் பேசிகிட்டு இருக்கல, ரொம்ப ஓவராக பண்ண, என் நடக்கிற விஷயமே வேறு அப்படின்னு சொல்லுன்னு அங்கே ஜெயப் அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள் தாதா, ஏன்னா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டேனா? இதோ வந்துடுறாருங்க. ஏன்னா ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டேனா அப்படின்னு அங்கே ஜெயப் வந்து யோசிக்கிறாரு. இப்போது அந்த மொபைல் எடுத்து ஒரு பேக்கெட்டில் போட்டு ஜெயப் கிட்டே எதுவுமே பேசலை. இப்போ மறுபடியும் ஜெயப்போட கையை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஜெயப் அந்த கையை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் சுகா இழுக்கிற இழுப்புக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு டோரை ஓப்பன் பண்ணி, தாதா சுகா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்டா ஜங்குக் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் அப்படியே திரும்புகிறாரு. சொல்லப்போனால் அங்கே ஜிமினோட அதிகமாக அடிபட்டு கிடக்கிறது ஜங்குக் தான். ஆனால் அவருக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆகியிருந்திருக்காது. ஜங்குக்கா, இது யார்? இங்கே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது ஜங்குக்கு திரும்பி பார்த்துருந்துருப்பார் இல்லையா அவர். ஜெயபயா, எப்போ வந்தீங்க? மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஜிமின் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணான். நீங்கள் மேரேஜ் கூட வரலல்ல, அதை நினச்சி அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதை பற்றி நாங்கள் பேசிட்டு போயிட்டுருக்கும் போது தான் பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜிமின் எப்படி இருக்கான்? என்னை ஜிமின் கிட்ட கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு வந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சிட்ருக்கிறாரு. இங்கே
ஒன்றுமே புரியாமல் அங்கே ஜியோப் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. யார் ஒன்றுமே புரியல. ஜிமின் எதுக்கு இவங்க கூட பைக்கில் போனான்? ஷுகா கூட தானே மேரேஜ் ஆகிருக்கணும். தாத்தா ஹயா ப்ளீஸ் என்னை ஜிமின் கிட்டே கூப்பிட்டு போங்க, அவனை பார்க்கணும் நான். டேய் நீயே இப்போ தான் மயக்கத்துலேருந்து நினைவுக்கு வந்திருக்க, இப்போவே எப்படி ஜிமினை பார்க்கணுங்கிற? தாத்தா ப்ளீஸ் தாத்தா, ஜிமினை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி அங்கே அவங்க தாத்தாவோட கையை பிடிக்கும் போது தான் அவங்க ஜியோப்புக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு சொன்னால் அங்கே ஜிமினோட விரலில் பார்த்துருந்துருப்பாருல கையில், அதே வெட்டிங் ரிங் தான் அவங்க ஜங்கு கூட கையில் இருக்குது. டிடி என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜியோப்போட கையை விட்டுட்டு இப்போ போய் ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே வீல் சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்போ தாங்க ஷுகாவோட கையை வந்து நோட் பண்ணுறாரு. அவருடைய கையில் வெட்டிங் ரிங் இல்லை, ஆனால் ஜங்கு கூட கையில் இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு ஜங்கு கூட மேரேஜ் ஆச்சா, ஷுகா கூட இல்லையா? ஆமாங்க, இதே ஷாக் தான் எனக்கும். ஏன்னா ஜிமினுக்கும் ஷுகாவுக்கும் தான் மேரேஜ் நடக்கும் சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் இங்கே நடக்கிறது என்னமோ வேறு மாதிரி இருக்குது. எங்கேருந்து இப்போ ஜங்குக்கு வந்தார்? அப்படியே நம்ம பின்னாடி போகலாமா? எப்படி நம்ம ஜெயோப் வந்து ஷுகாவை பார்த்தாரோ அந்த அந்த சீனுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம ஜெயோப்போட கண்ணோட்டத்திலே பார்த்தோம்ல, ஷுகாவோட இதுலேருந்து நம்ம பார்க்கவே இல்லைல்ல. வாங்க நம்ம அந்த ஷுகாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ நசன்னு இந்த ஜங்குக்கு மட்டும் எஸ்கே போய் அங்கேயே தங்கிட்டான் பாரு. எல்லாம் தெரிஞ்சு நான் மட்டும் இந்த கிளம்பிக்கிட்ட வந்து மாட்டிக்கிறேன் அப்படி சொல்லி உள்ள ஷுகா கத்திக்கிட்டே தான் அந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் வெளியே இருந்து அவங்க கிராண்ட்பா கத்துறாரு, ஷுகா ஷுகா அப்படின்ட்டு. இந்த கிழவன் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு தான் 2 கையில் திங்ஸ் வச்சுட்டு என்னன்னு சொல்லி வந்து கேட்டுருந்துருப்பாரு. அவங்க கிராண்ட்பாவும் அந்த திங்ஸ் எங்களால் தூக்க முடியலடா, நீ வந்து தூக்குடா அப்படின்னு சொன்னோன்னே அது அங்கேயும் போட்டுட்டு ஷுகா வந்து தூக்கிட்டு ஆனால் செம்மையாக திட்டிகிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு அங்கேயே போட்டுவான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் கிழவா, ஏய் எனக்கு கிளம்பலாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷுகாவும் அவங்க கிராண்ட்பாவும் பேசிக்கிட்டே அந்த திங்ஸ் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. என்ன ஆயா ரொம்ப பிஸியாண்ணா? வேணாண்டா சாவடி அடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை கிளம்பிங்க வந்துடு. என்னால் முடியாதுப்பா, எல்லாம் செட்டில் பண்ணுங்கள், வேணா வந்துட்டு ஒரு 1 day 2 day தங்கிட்டு நான் மறுபடியும் இதே ஊருக்கு வந்துடுவேன். ஏண்டா நீ மட்டும் அங்கேயே இருக்கிற, நான் மட்டும் ஏன்டா இங்கே இருக்கணும்? ஏன்னா நீ வீட்டில் பெரியவன், எல்லா பொறுப்பும் உனக்கு தான்ப்பா இருக்குது. உன்னைய அப்படி சொல்லும் போது அந்த பக்கம் ஜங்குக்கு வந்து காலை கட் பண்ணி ரெடி ஷுகா அப்படி சொல்லி மறுபடியும் உங்கள் கிராண்ட்பாவோட சத்தம் அவர் மறுபடியும் வெளியே வந்திருப்பாரு. அப்போது யாரோ மியாவ் அப்படி சொல்லி கத்துற மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம். திரும்பி பார்த்துருந்துருப்பாரு. பார்த்தா உங்கள் ஜெயோப்பு தான் பேந்த முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு, கையில் பைக்கை பிடிச்சபடி. எவ்வளோ திமுருப்பாரு, இந்த மாதிரி கூப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லி அவன் பல்ல கடிச்சிட்டு ஷுகா வரலான்னு சொல்லி போயிருந்துருப்பாரா. இதுக்குள்ளாட்டியோ ஜெயோப்பு அங்கேருந்து எஸ்கே போயிருந்திருப்பாரு. கண்டிப்பாக அவன் இந்த வீட்டு பையனாக தான் இருப்பான், இவனுக்கு இருக்கட்டும், என்னைக்கு அவன் கையில் மாட்டாமல் எப்போ போகிறான் இன்றைக்கி இருக்கவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஷுகா அவருடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம அப்படியே காலேஜில் தான் பார்க்குறோம். ஷுகா ரொம்ப டயர்டாக ஒரு கையெல்லாம் முறுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் கிடையாது, ஏன்னா நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. கிளாஸ் வேறு ரொம்ப முக்கியம் போகுது அப்படி சொல்லி தான் அவர் வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் தூரத்துலேருந்து ஜியோப்பை பார்த்துருந்துருப்பாரு. இவன் அந்த பையன் தானே மார்னிங் கூட நம்மளை மியோ பூனைக்குட்டி சொல்லி கிண்டல் பண்ணானே, அவன் தானே இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்து அப்போ தான் சடனாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துருந்துருப்பாரு. இன்னொரு வாட்டி நீ பூனைக்குட்டின்னு சொன்னேன், நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டே போயிருந்திருப்பாரு. இப்போ அப்படியே வீட்டில் தான் அன்றைக்கி நைட்டு டேய் ரொம்ப நல்ல மாதிரி கால் பண்ணி பேசாத, நீங்கள் வர தானே சொன்னேன். வரேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் தானே சுற்றிட்டு இருப்பேன், ரொம்ப பண்ணுற ஜங்கோ, இந்த 2 days லீவ் தானே, ஒழுங்கு மரியாதை கிளம்பி வீட்டுக்கு வா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஷுகா அப்புறம் ஜங்கோ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய டோர் பெல் வந்து எங்கே ஆகுது. என்னாச்சும் ஆயம் ஸ்டாப் ஆகிட்டீங்க? இல்லைடா யாரோ டோர் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் போய் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. பார்த்தான்னு சொன்னால் அங்கே ஜெரோ கையில் ஒரு பாத்திரம் மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அப்படி எந்த முழிச்சு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் கால் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு தான் அங்கே ஜங்கு கூட காலை வந்து கட் பண்ணியிருந்திருப்பாரு ஷுகா. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு சொல்லி நீங்கள் ஜெயோப்போட அந்த இதிலே வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அங்கே ஷுகா மிரட்டும் போது கூட அங்கே ஜெயோ அப்படியே ஒரு மாதிரி பேந்த முடிச்சுருந்துருப்பாரு. அதையே தான் அங்கே ஷுகா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என்னன்னு தெரியல, ஷுகாவுக்கு அது பிடிச்சிருந்துருக்கும். அந்த மாதிரி ஜெயோ பயந்து பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஜெயோப் அங்கே வந்து ஓடியே போயிருந்திருப்பாரு இல்லையா. லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிற ஜெயோப்பை தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. டேய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா, வந்து சாப்பிடு. நீ வேணால் வாங்கி சாப்பிடு, உனக்கு ஒரு வேலையே இல்லை, எங்கே போனாலும் இப்படி தான், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வாங்கி சாப்பிட்றதான் உனக்கு வேலை அப்படி சொல்லி ஷுகா கத்திட்டு அவர் நேராக அவருடைய ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. காலேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி போன வேகத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு படுக்கலாம் சொல்லி போயிருந்திருப்பாரு. ஆனால் ஆப்போசிட்டில் ஜெயோப் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாரு.
அவர் ஹார்ட்டில் கை வச்சுட்டு அந்த மாதிரி அவருக்குள்ளே அவர் வந்து என்னமோ பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கிறாரு. இந்த பக்கத்தில் இந்த சுகா பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஜெஹூப் நிற்கிறது இங்கே சுகாவுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சுகா நின்று பார்க்குறது ஜெஹூப்புக்கு தெரியல. ஏன்னா அவர் ரூமில் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறான் அவன்? வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான். ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்துட்டானோ? இது கூட நல்லா தான் இருக்குது. நமக்குன்னு இங்கே சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் யாரும் கிடையாது. இவனை வச்சு ஃபன் பண்ணலாமா நாளைக்கு இருக்கிற அவனுக்கு காலேஜில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சுகா போய் பெட்டில் படுத்துருந்துருப்பாரு. அப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்த உடனேயே உங்களை தேடுறாரு. எந்த கிளாஸ்ன்னு சொல்லி அவருக்கு சரியாக தெரியல. எப்படியும் ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னு சொன்னால் ஜிமின் அப்படி தான் ஜிமின் அப்போ தான் அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிருந்திருப்பாரு. அவங்க தாத்தா சொல்லியிருந்திருப்பாரு அனந்தபி 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டார். வந்து பார்த்தா அங்கே ஜியோ பயணமாக எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப படிப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிச்சுட்டு இப்போ கிட்ட போகிறாரு. அங்கே வந்து நிற்கிறது கூட தெரியாமல் ஜியோப் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஓங்கி பட்டார்னு அந்த பெஞ்சில் அடிச்சுருந்துருப்பாரு. அவ்வளோ அந்த ஜியோ பயந்து போய் அப்படியே சுகாவை பார்த்துருந்துருப்பாரு. சுகாவுக்கு ஃபுல்லுக்குள்ள ஸ்மைல் வந்தாலும் வெளியே ஃபேஸில் காட்டிக்காமையே அப்படியே ஜியோப்பை மிரட்டுற மாதிரி அப்படியே ஜியோப் கிட்ட க்ளோஸாக போயிருந்திருப்பாரு. மிரட்டிட்டு இந்த கிளாஸ் விட்டு அப்படியே வெளியே வந்திருந்திருப்பாரு. வெளியே வந்தவர் அப்படியே அந்த வாலில் சாஞ்சபடியே ஒரு ஹார்ட்டில் அப்படியே கை வைக்கிறாரு. என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அது ஒன்றும் இல்லைடா சுகா, இப்படி தானே ஃபஸ்ட் டைம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், அதனால தான் அப்படி சொல்லி ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்தோன்னே. அப்போனா நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. ஒருவேளை நீ லவ்வில் விழுந்துட்டியோ? அப்படி சொல்லி அவரே வந்து பேசி திட்டிக்கிறாரு. இந்த லவ்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போது அன்றைக்கி நைட்டு அவர் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. டக்குன்னு அவருக்கு ஜெயபுர ஞாபகம் தான் வருது. அவர் வேகமாக போய் அந்த டோர் திறக்கிறாரு. ஆனால் அங்கே நிற்கிறது ஹயாங் அப்படி சொல்லி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு அப்படி சொல்லி ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே என்னை பார்த்து சந்தோஷம் உங்கள் ஃபேஸில் தெரியவே இல்லையே, வேறு யாரும் எதிர்பார்த்தீங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவர் சின்ன ஒரு ஏமாற்றத்தோட உள்ளே போயிடுறாரு. ஏய் தாத்தா என்ன பண்ணுற? டேய் ஜங்குக் எப்படா வந்து தருதலை, எப்போ ஒரு சனம் எப்போ வருது பாரு அப்படி சொல்லி அவங்க தாத்தா வந்து ஜங்குக்கு வந்து அடிக்கிறாரு. வலிக்குது தாத்தா, இன்னும் ஆள் கொஞ்சம் தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆயா சாப்பாடு எதுவும் பலமாக செஞ்சு போட்டியான்னு? அவள் எனக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாலும் ஆப்போசிட்டில் இருக்காங்க பாரு, அந்த பொண்ணு தான் எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சாந்து கொடுக்குது. இன்னும் காணோம். நான் கூட சொன்னேன் என் பேரன் இன்றைக்கி வந்தாலும் வருவான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சு கொடுத்துறேன்னுச்சு, இன்னும் காணோம் அப்படி சொல்லி இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது தாத்தா அப்படி சொல்லி வெளியேருந்து ஒரு வாய்ஸு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிமீன் தான் நின்றுட்டுருக்கிறாரு. இது வந்துருச்சுல, வா ஜிமீன். என்ன ஜெயோ பொருளை அது ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் அம்மா என்கிட்ட கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க. சரிப்பா ஜிமீன் உள்ளே வந்து உட்காரு. இல்லை தாத்தா எனக்கு வேலை இருக்குது, வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிப்பா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், நான் உள்ள மார்னிங் கொடுத்த பாத்திரலாம் இருக்குது, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக அவர் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் சுகாவும் அவருக்கும் ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஜெயோப்பை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அங்கே வந்து நின்னது என்னமோ ஜிமின். அவருடைய ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பாரு. சடனாக ஜிமின் கிட்டே போய் ஹாய் அப்படி சொல்லி நம்ம ஜங்குக் தான். ஹாய், உன் பேர் ஜிமினா? என் பேர் ஜங்குக். ஓ ஜங்குக்னா சுகா இருக்கால அவருடைய பிரதர். உங்களை நான் பார்க்கவே இல்லையே, நான் இப்போ தானே வந்தேன், என்னை எப்படி பார்த்துருக்க முடியும்? ஓ அப்படி சொல்லிட்டு வெளியே எட்டிட்டு பார்த்துட்ருக்காரு. எப்படி என்னாச்சு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வெளியே போகணும். என்ன நைட் நேரத்தில்? நாங்கள் எப்போவும் அப்படி தான், மார்னிங்லாம் காலேஜ் இருக்கு இல்லையா, அதனால் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு வேறு என்ன பேச வரதுக்கு முன்னாடியும் இந்தாப்பா அப்படி சொல்லி அவங்க கிராண்ட்பா சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கிராண்ட்பாவை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாரு ஜங்குக். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, நீ எப்போவுமே லேட்டாக தானே வருவேன், இன்றைக்கி நீ இவ்வளோ சீக்கிரமான்ட்ட? அந்த பிள்ளை ஏதோ வெளியே போகணும்னு சொன்னிச்சில்லப்பா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவர் கொண்டாந்து அதை திங்ஸை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லு மார்னிங் கொடுத்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமின் வந்து சொல்லிடுறாரு. ஓகே தாத்தா எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஜிமினுமே போயிடுறாரு. ஒரு ஜிமினை தான் ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜங்கு கூட கையை போச்சு தாத்தா எடுத்து கொண்டு உட்கார்றா சாப்பிட்ற ஃபஸ்ட்டு. தாத்தா 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 யார் இது? அதான் சொன்னேனே ஆப்போசிட்டில் அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு அவள் பொண்ணு மாதிரிடா, என்னை எப்படி பார்த்துக்கிற தெரியுமா, அவளோட பையன்தான் அது. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பெரியவன் ஜெயஹூப், நம்ம சுகாவோட வயசு தானா, சின்னவன் ஜிமீன். நேற்றுலாம் ஜெயஹூப் தான் வந்தான், என்னாச்சுன்னு தெரில, ஜெயஹூப் வரல, இன்றைக்கி ஜிமீன் வந்திருக்கான். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஜெயஹூப் வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, இதனால் அடிக்கடி ஜிமீன் தான் அங்கே போகிற மாதிரி இருந்திருக்கும்.
ஜிமினும் ஜங்குக்கும் பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் வெளியே சொல்லிக்க இருந்திருக்க மாட்டாங்க. ஜிமின் ஜங்குக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஜிமின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை வந்து விட்டுருந்துருப்பாரு. ஜிஹூப் இதை எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் எப்போவுமே படிப்புன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் சுகா அப்படி கிடையாது. தினமும் ஜிஹூப்பை பார்த்துட்டே இருப்பார். காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி அந்த அமைதி சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். என்னடா அடிக்கடி வர்ற, நீ தான் சொன்ன வரவே மாட்டேன்னு. அதுவா அது வந்து என்ன நான் சொல்லிட்டா அப்படி சொல்லி உள்ளேருந்து தாத்தா வர்றாரு. என்னது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா, அப்படி என்ன சீக்ரெட் அப்படி சொல்லி அங்கே சுகா வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. திரும்பி இப்போது ஜங்குக்கை பார்த்து கேட்டுட்ருக்கிறாரு. அது வந்து ஹயாங், தாத்தா நீயே சொல்லு தாத்தா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாரா, அப்புறம் நான் வேற சொல்லணுமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாண்டா, அதான்டா லவ் பண்ணுறான்டா. எப்படா, யார், எங்கே ஊர்லையா, அங்கேயா? இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. வேறு எங்கே, இங்கேயா? இங்கே நீ எப்பயாவது ஒரு தானே வர, அப்படி இருக்கும்போது யார்? அதான்டா ஆப்போசிட்டில் இருக்கானே அந்த பையன், ஆப்போசிட்டில் இருக்க பையனா அப்படி சொல்லி ஒரு செகண்டு சுகாக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. யார்? ஜேஹோபா? ஜேஹோப் இல்லை ஜிமின் அப்படி சொல்லி டக்குன்னு ஜங்குக்கு வந்து சொல்லிடுறாரு. இப்போ தான் சுகாக்கு மூச்சே வருது. ஓ, நான் கூட நினச்சி ஜேஹோப்னா என்ன ஆயா? ஒன்றும் இல்லை ஜிமினா. ஜிமின் அவனுக்கு என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் பயந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் அவன்கிட்ட இன்னைக்கு சொல்லிட்டியாடா? அவன் என்ன சொன்னான்? அவனும் ஓகேன்னு சொல்லிட்டாயா. என்னடா ரொம்ப வெக்கப்படுற அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. போங்கயாங் அப்படி சொல்லிட்டு கை தட்டி விட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் தாத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்கே. ஆமாடா, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை. அது ஜிமினும் ரொம்ப நல்ல பையன், அதே மாதிரி ஜெஹூப் ரொம்ப நல்ல பையன் தான், ரொம்ப சைலண்ட்டான பையன்ல. ஜங்குக் ஜிமினை லவ் பண்ணுற மாதிரி நீயும் ஜெஹூப் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தாத்தா வந்து போயிடுறாரு. இப்போ தான் சுகா அப்படியே யோசிக்கிறாரு. தாத்தா அந்த மாதிரி சொன்னோன்னே சுகாவுக்கு டக்குன்னு ஜெஹூப்போட ஃபேஸ் வந்து ஞாபகம் வருது. ஒரு மாதிரி பயப்படுறது, சுகாவை பார்த்தாலே காலேஜில் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறது, இதெல்லாம் அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கிறாரு. டேய் சுகா, இன்றைக்கி நல்ல சமையல் பண்ணு, அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம் சொல்லிட்டு போயிடுவார். நான் தான் இது பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தான் அவர் அங்கே கிச்சனில் அப்படியே விறுவிறுக்க சமையல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இதை தான் அங்கேருந்து ஜிமின் அப்புறம் ஜெஹூப் 2 பேருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிமின் பார்த்தது என்னமோ சுகாவோட ரூமில் அங்கே இருக்கிறது. ஜங்குக்கு வந்து சுகாவோட ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணுவார். அவர் வந்தாருன்னா அதிகமாக தங்க மாட்டார். ஆனால் இப்போ அடிக்கடி வருவார், வந்துட்டு போவார் ஜிமினுக்காக. ஜிமின் பார்த்து பேசினது சுகாவோட ரூமு. ஆனால் அதை ஜெஹூப் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அங்கே சுகா வந்து கிச்சனில் இருந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதை பார்த்துட்டு தான் ஜெஹூப் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பார். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். கொஞ்சமாக ஜெஹூப் வந்து சுகாவை பார்க்குறதே வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் அங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு. ஏன் இப்போலாம் நம்ம ஜெஹூப் அதிகமாக பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்போ தான் அவருக்கு வந்து கால் வருது. சொல்லுடா ஹயாங், எனக்கு எமர்ஜென்சியாக கால் வந்துச்சு ஹயாங், நான் இப்போவே ஊருக்கு கிளம்பணும். என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நீ ஜிமின் வெளியே தானே போயிருக்கீங்க. ஹயாங் ப்ளீஸ் ஹயாங், நான் இங்கேருந்து இப்படியே போயிடுறேன், நான் வந்து 2 days கழிச்சு நான் ரிட்டர்ன் வரேன், நீ வந்து ஜிமினை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா? சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சிவா போய் ஜிமினை வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாரு. இப்போது பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஜெஹூப்பை பற்றி கேட்கணும்னு சொல்லி தோணுது. எப்படி போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமின் சொல்லுங்கள், உன் பிரதர் ஜெஹூப்பயாங் ஆளே காணோம், எக்ஸாம் சொல்லி படிச்சிட்ருக்காரு, அதனால தான் வெளியே ஆளை காணோம். அப்படியா? ஹயாங் உன்னே மாதிரி இல்லையோ, ரொம்ப சைலண்ட்டோ, ரொம்ப நல்லவர். என்னை கம்பேர் பண்ணும்போது என் ஹயாங் ரொம்ப நல்லவர், ரொம்ப பியூர் தெரியுமா. ஆனால் கொஞ்ச நாளாக ரொம்ப சேடாக இருக்கிறாரு. போய் கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. ஒருவேளை நீயும் ஜங்குக்கும் லவ் பண்ணுற விஷயம் அதெல்லாம் கிடையாது. அது சொன்னேன்னா ஹயாங் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணார். அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லையே. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுமே வந்துருச்சு. இப்போ இறங்கி அவர் வந்து ஷோவுக்கு பாய் சொல்லிட்டு ஜிமின் வந்து உள்ளே வந்திருப்பார். இந்த சீனை தான் ஜெஹூப் பார்த்துட்டு இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்லி அவர் வந்து முடிவு எடுத்துருந்துருப்பார். அப்படியே 2 days கழித்து
இப்போது ஜெஹூப் அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறாரு. வெளியே அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே பாய் சொல்கிற வரைக்கும் ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருந்துச்சு. அவர் உள்ளே போகும்போது அந்த ஸ்மைல் இல்லை. இப்போ சடனாக யார் மேலேயும் இடிக்கிறாரு. பார்த்து பார்த்து அப்படி சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருந்திருப்பார் இல்லையா, அர்ஜென்ட் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 டேஸில் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருந்திருப்பாரு. அவர் மேலே தான் ஜெஹூப் வந்து இடிச்சு கீழே விழுலாம் சொல்லி போயிருந்திருப்பாரு. ஜங்குக் வந்து ஜெஹூப்பை பிடிக்கிறாரு. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிருந்திருப்பாரு. அவர் வந்து நோட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் ஃபேஸ்லாம் அழுது ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இது இது ஜெஹூப் தானே, ஜெஹூபயாங் சொல்லி இங்கேருந்து கத்துறாரு. ஆனால் ஜெஹூப்க்கு காதில் விழுவே இல்லை. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகாவோட அந்த நினப்பிலே தான் போயிட்டுருக்கிறாரு. ஜிமீன் அப்படி சொல்லி உள்ளேருந்து சத்தம். அவர் வந்து ஜெஹூப்பை வந்து பாய் சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டன் போகலான்னு சொல்லி திரும்பி இருந்திருப்பாரு. ஜங்குக்கோட சத்தம் கேட்டோன்னே திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கா அப்படி சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மிஸ் யூ டூடா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினோட அப்பாவோட வாய்ஸு அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. பப்ளிக் பிளேஸ்டா அப்படியா பண்ணுவீங்க, அது ரொம்ப மிஸ் பண்ணோம்ப்பா, அதனால தான் அப்படி சொல்லி ஜங்குக்கோட கையை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்து ஜிமின் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்குறதுக்கு 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் பேர் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஜெஹூப்பை பற்றி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணான், இப்போ எதுக்கு இங்கேருந்து போனான், பாதியிலே படிப்பு விட்டுட்டு அங்கே போய் ஏன் கண்டினியூ பண்ணோம் அப்படி சொல்லி அவங்க அம்மா ஜெஹூப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா அது அண்ணாக்கு இங்கே டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னான்ல, அவன் 2 வருஷம் தானே படித்து முடிச்சுட்டு வந்துடுவான். ஜெஹூப் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். அது ஜெஹூப் தானே, நீ பார்த்தியா ஜங்குக்? பார்த்தேன். அவர் ஏன் அவ்வளோ அழுதுருந்தாங்களா? ஆமாம் ஜிமீன், ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருந்துச்சு. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி ஜெஹூப்பை நினச்சி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க வீட்டுக்குமே போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. என்னடா சொன்ன மாதிரி 2 நாளில் வந்துட்டேன், சொல்லிட்டு தானே போனேன் 2 டேஸில் வந்துடுவேன் அப்படின்னு. சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. பரவாயில்ல, ஜிமீன் இருந்தான்ல. ஜிமீன் இருந்தானா? ஜிமீனை வந்து கூட்டம் தான். ஜிமீன் அவங்க அப்பா அம்மா ஏண்டா அந்த அளவுக்கு ஆயிடுச்சாண்ணா அப்படி சொல்லி அவர் அங்கே வீட்டில் இருக்க ஒர்க் ஏதோ பண்ணிகிட்டே அப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு. அதுவாக ஜெஹூபயாங் இருக்காங்களே, அவங்கள விட்டுறதுக்காக வந்தாங்க. அப்போ தான் நானும் ரிட்டர்ன் வந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வந்துட்டேன் அப்படி சொன்னேன். அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜெஹூப் எங்கே போகிறான், அதுக்கு எதுவும் இங்கே ஸ்டடியும் ஒன்றும் சரியா இல்லையா, அதனால் அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறதா சொல்லிட்டு போனாங்க. ஹாஸ்டலில் தங்கினா அப்போது இந்த காலேஜை விட்டு போயிட்டானா? ஆமாயா, உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அவர் ஜங்குக்கு வந்து அவருடைய ரூமுக்கு வந்து போயிடுறாரு. இங்கே சுகா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சுகா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெஹூப்பை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வெளியே எதுவுமே சொல்லிக்கல. அவருக்கு நல்லாவே தெரியும், காலேஜில் இருக்கும்போது ஜெஹூப் வந்து சுகாவை பார்க்குறாரு. ஜெஹூப் வந்து சுகாவை பார்ப்பாரு. ஆனால் சுகா வந்து திரும்பி பார்க்கும்போது ஜெஹூப் வந்து திரும்பிப்பார். சுகாவோட கண்ணில் படாமல் அவர் மறைஞ்சு இருந்து தான் ஜெஹூப் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இது எல்லா விஷயமே சுகாவுக்கு தெரியும். ஒருவேளை அவன் என்னை லவ் பண்ணுறானா அப்படி சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ எதுக்கு சடனாக ஊரை விட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. 1 மந்த்து 1 இயர் ஆயிடுச்சு, அப்புறம் 2 இயர் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயும் ஜெஹூப் இங்கே வர்றதே கிடையாது. சுகா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சுகா மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஜெஹூப்போட ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுட்டு சுகா வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது சுகாவோட சொல்கிறல ஜங்குக்கு வந்து கை போட்டு, என்ன ஜாயா இந்த வாட்டியும் ஊருக்கு வரலடா, நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், வந்தா என்னுடைய லவ் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. இன்னும் பிரச்சனை இல்லையா, மொபைல் இருக்குது, கால் பண்ணி பேசுங்க. இல்லைடா அவனுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு இங்கேருந்து சடனாக ஊருக்கு போனான், ஒரு வேறு யாரையும் லவ் பண்ணியிருப்பானா, ஆனால் அவன் என்னை வேறு மாதிரிலாம் பார்ப்பான் காலேஜில், நான் பார்த்துன்னு சொன்னால் டக்குன்னு திரும்பிடுவான்டா, அப்புறம் எப்படி வேறு யாரையோ. ஐயா உங்களுக்கு தெரியுமா, ஜெஹூப் உங்களை தான் பார்த்தாங்களா? ஆமாடா, என்னையை தாண்டா பார்ப்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் பாரு அந்த பையன் உன்னையே பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு. நான் பார்க்கலாம்னு சொல்லி திரும்பும்போது அவன் சடனாக திரும்பிடுவான்டா, இல்லைன்னா அந்த இடத்த விட்டே போயிடுவான். அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்? ஒருவேளை அவன் வேறு யாரையும் லவ் பண்ணுறானா, அவன் மனசில் வேறு யாரும் இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது நான் போய் என்னுடைய லவ் சொன்னால் தப்பாயிரதா? ஐயா இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இருங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்கிறேன், எனக்கும் இப்போது ஸ்டடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனக்கு ஜாப் வேறு ஒரு ஊரில் இருக்குது, நான் ஜாப்க்காக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போனோம். ஸோ என்னால் அடிக்கடி இங்கே வர முடியாது, அதனால் நான் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். மேரேஜா? சடனாவா? ஆமாயா, இல்லைன்னு சொன்னால் போனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் லீவ் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும்ல. சரி ஓகேடா, அதுக்கும் ஜெஹூப்க்கும் என்ன சம்மந்தம்? மேரேஜ்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக மேரேஜ்க்கு அவர் கண்டிப்பாக வருவார்.
அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு மனசில் என்ன தான் யோசிக்கிறேன்னு சொல்லி நம்ம பேசலாம். இதை பற்றி நான் ஜிமின்கிட்டே பேசலான்னு இருக்கேன். நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லனால தான் இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்தேன். இல்லைடா, ஜிமின் தெரிஞ்சால் அப்புறம் ஜெஹூப்க்கு தெரிஞ்சிடும். ஒரு வேளை அவன் வேறு யாரையும் லவ் பண்ணானா, இப்படியே வேறு யாரையும் லவ் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய லவ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு வாட்டி சொல்லி தான் பாருங்களேன். உங்களை மாதிரியே அப்புறம் உங்களையே லவ் பண்ணிவிட்டு ஒரு வெளியாட்டி சொல்லாமல் இருந்தாருன்னா அப்படி கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஓ, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் இல்லை, என்ன செய்ய போகிறீங்க. ஏன்னா எங்களுடைய மேரேஜை சாக்க வச்சு ஜெஹூப் பையங்க இங்கே வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவர்கிட்ட உங்களுடைய லவ்வை சொல்லணும். புரியுதா? அப்படி சொல்லி தலையாட்டாரு. இப்போது மேரேஜ் டேயும் வந்துருச்சு. ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஜிமினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சுகா வந்து ஜெஹூப்பை லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஜெஹூப் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஜெஹூப்புக்கு கால் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் ஜெஹூப் தான் காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். சரி, நேரில் வரட்டும், நேரில் வந்தால் என்னன்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படி சொல்லி தான் எல்லாருமே ஒரு முடிவோடு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜெஹூப் மேரேஜுக்கு வரவே இல்லை. வேறு வழி இல்லை, மேரேஜ் நடந்தாகணும். ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. இதோ பாரு ஜிமின், மேரேஜ்க்கு உங்கள் ஐயாங்க வரலன்னா என்ன, நம்ம மேரேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜெஹூப்பை போய் பார்க்கலாம். இல்லை வேணாம் ஜங்குக், அவருக்கு என்ன அவ்வளோ கோவம், சொந்த தம்பியோட மேரேஜ் கூட வராமல் அப்படி என்ன அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. ஏதோ ஒரு ரீசன் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் விசாரித்து பார்த்துட்டேன், அவங்க எக்ஸாம் எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் என்கிட்ட போய் சொல்கிறாரு எக்ஸாம் இருக்குன்ட்டு. நேற்று எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா, என் கால் அட்டன் பண்ணவே இல்லை. சரி விடு, ஃபீல் பண்ணாத. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா இப்போ நீங்கள் போயே ஆகணுமா? ஆமாயா, போய் அவர் மனசில் அவர் என்ன தான் யோசிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சே ஆகணும். நானும் உங்களை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஜெஹூப்பை நினச்சி. நீங்கள் ஒரு பக்கம் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். அவர் மனசில் என்ன தான் நினைக்கிறான்னு சொல்லி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டால் தான் நமக்கு தெரியும். அப்படி சொல்லி தான் அங்கே ஜிமின் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே கிளம்பியிருந்திருப்பாங்க. ஒரு 1/2 ஹவர்லேயே சுகாக்கு வந்து கால் வந்திருக்கும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கு தான் அவங்க அம்மா வந்து எல்லாம் உன்னால தான் ஜெஹூப் அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து ஜெஹூப் அடிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்து சொல் பேச்சு கேட்காம, இல்லை நான் ஜெஹூப் அவங்க போய் பார்த்தே ஆவேன் அப்படி சொல்லி மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே 2 பேருமே கிளம்பியிருந்திருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க அம்மா கோவப்பட்டு ஜெஹூப்ட்ட வந்து கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. கால் பண்ணோடனே ஜெஹூப் ஒரு 1/2 ஹவர்லேயே வந்திருப்பார். சிவாக்கு சந்தேகம் வந்திருக்கும். இதை அடுத்து அவருக்கு வேற ஒரு சந்தேகமும் இருக்கும். ஒரு வேளை ஜெஹூப் ஜங்குக்கை லவ் பண்ணுறானா, அதனால தான் அவன் இந்த ஊரை விட்டு போயிருந்தானா, ஒருவேளை ஜிமினும் ஜங்குக்கை லவ் பண்ணுறதுனால அப்படி சொல்லி அவர் அந்த மாதிரியுமே யோசிக்கிறாரு. இதை அவர் ஜங்குக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறாரு. இதனால் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் நடுவில் எதனா ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படி சொல்லி சுகா வந்து யோசிக்கிறாரு. கரண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போது ஜிமினோட ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ள ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜிமின், ஜங்குக்கா அப்படி சொல்லி அவரால் எந்திரிக்க முடியல. இங்கே ஜங்குக்காலாம் எந்திரிக்க முடியல. என்ன சொன்னா ஜங்கோட கால் ஃபுல்லாக ஜங்கோட காலில் பயங்கரமாக அடிபட்டுருந்துருக்கும். அதனால் அவரால் எந்திரிக்க முடியல. இப்போ அவரை ஒரு வீல் சேரில் தான் வச்சு தள்ளிட்டு போயிருந்துருப்பாங்க. ஜங்குக்கா, உங்களுக்கு எனக்கு பரவாயில்லடா, உனக்கு எப்படி இருக்கு? ஓகே தான், என்ன ஓகே தான், இவ்வளோ பிளட் லாஸ் ஆயிடுச்சுல உனக்கு. இதுக்கு தான் சொன்னேன், மேரேஜ் முடிஞ்சோன்னே யாருன்னா வெளியே கிளம்புவாங்களா, என் பேச்சு யாரையுமே கேட்கல. அம்மா ஜெஹூப்பை அங்கே பார்க்கணும் தானே நான் போனேன். உனக்கு அவன் மேலே இருக்க பாசம் கூட அவனுக்கு உன் மேலே இல்லைடா. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, யாங்க பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி யாங்க பற்றி இப்படி பேசாதீங்க அப்படி சொல்லி ஜிமின் கத்திட்டு இருந்திருப்பாரு. சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெஹூப் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் பேக்கப் பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே பேசலை. சாரிடா, என்னை மன்னிச்சிடு. என்னால் தான் உனக்கு இப்படி, நான் மட்டும் மேரேஜுக்கு வந்திருந்தேன்னா நீங்கள் 2 பேரும் இப்படி கிளம்பி வந்திருக்க மாட்டீங்களா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுடா. உங்களை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படி சொன்னேன். நான் அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறாரு. உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். 2 வருஷம் எப்படி உங்களால் மட்டும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுது. எத்தனை நாள் நானே உங்களை தேடி வந்திருப்பேன். அப்போ கூட எதனா ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லி வேறு யாரையும் அமுச்சு வைப்பீங்க. உங்களை பார்க்க கூட விட மாட்டீங்க. அப்படி என்ன என் மேலே எதுவும் தப்பு இருக்கா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, அதனால தான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவில் இருந்தீங்களா? அப்படிலாம் இல்லை ஜிமின், என் மேலே தானே தப்பு. நான் தான் தப்பாக என்னமோ புரிஞ்சு வச்சுட்டு உங்கள் எல்லோரும் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படி சொல்லி அவரோட டியர்ஸ் அப்படியே வந்து தொடச்சிக்கிறாரு. என்னை மன்னிச்சிடு ஜிமின் அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி ஜெஹூப் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. உங்கள் மேலே நான் கோவப்பட்டதானே நான் மன்னிக்கிறதுக்கு. உங்கள் மேலே நான் எப்போவுமே கோவப்பட மாட்டேன். ஆனால் என்ன சின்னதாக ஒரு வருத்தம், என்னுடைய மேரேஜ்க்கு நீங்கள் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன் கடைசியில் ஏமாத்திட்டீங்கல்ல. சாரிடா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு அப்படி சொல்லி மறுபடியுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்படியே தான் 1 வீக் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ வீட்டில் தான். என்னாச்சு ஜெஹூப், நீ கிளம்பல? இல்லைப்பா, நான் கிளம்பலையே. இல்லைடா, நீ தான் சொன்ன ஏதோ எக்ஸாம் இருக்குது, நிறையா படிக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே ஸ்டடி கண்டினியூ பண்ணுன்னு சொன்னியே. அது 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 வந்துப்பா, எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ போய் சொன்னியா? அது விடுங்களேங்க, சும்மா அவனையும் திட்டிகிட்ருப்பீங்க. இதனால் ஜிம்மினை திட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஜெஹூப்பை திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. ஆமாடி, எனக்கு வேலை வெட்டியே இல்லை பாரு. உன் மானுங்களை திட்டுறது தான் எனக்கு வேலை அப்படி சொல்லிட்டு அவருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஜிஹோப்க்கு என்ன சொல்கிறதே தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் இதை சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்கே வேறு ஜிமின் வேறு சாப்பிட்டானா என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகலான்னு சொல்லி போகிறாங்க. அம்மா அப்படி சொல்லி ஜெயோப்போட வயசு சொல்லி ஜெயோ, நீங்கள் உட்காருங்களேன், நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேலை பார்த்துருக்கீங்கள, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நான் போய் கொடுத்துட்டு ஜிமினை பார்த்துட்டு வரேன். என்ன நீயா? ஆமாம்மா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி, எனக்கும் வேலை பார்த்து டயர்டாக இருக்குது, இந்தா அப்படி சொல்லிட்டு அதை பேக்கை தூக்கி ஜெஹப் கையில் கொடுத்துட்றாங்க. போகிற ஜெஹப் அப்படியே ஸ்டாப் ஆகி, அப்பா இங்கேயே நான் ஸ்டடி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன், நான் நாளைக்கே அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஹப் அங்கேருந்து போயிடுறாரு. என்னடி ஆச்சு? இல்லை அவன் கிறுக்கா இல்லை நம்மளை கிறுக்காக்குறானா? ஒன்றுமே புரியலடி எனக்கு. நீ பெற்றிருக்கிற ரெண்டுமே பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா அங்கே சுகாவோட வீட்டில் தான் டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் தடவை சுகாவோட வீட்டுக்கு போகும்போது ஜெயப்புக்கு எப்படி பதட்டமாக இருக்கோ இப்போ அப்படி தான் இருக்குது. ஏதோ சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த 1 வீக்காக சுகாவை அவர் சரியாக பார்க்கவே இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. இத்தனை நாள் இங்கே தான் இருந்திருப்பார். ஜங்குக்கு பொறுக்கல, என் ஒய்ஃபையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தூக்கிட்டு போயிருந்திருப்பார். காலு ஜங்குக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாடி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினை தூக்கிட்டு போயிருந்துருப்பார். ஏன்னா மேரேஜ் ஆனதுலேருந்து ஜிமின் ஒரு பிளேஸ்லையும் ஜங்குக்கு ஒரு பிளேஸ்லையும் இருக்கிறாங்க. அதனால் ஜிமினை விட்டுட்டு இருக்க முடியாது சொல்லி அவரையும் தூக்கிட்டு போயிருந்திருப்பார். இதுவும் ஜெஹூப்க்கு நல்லதாக போயிடுச்சு. ஜிமின் அங்கே போனனால இது ஒரு சாக்கை வச்சுட்டு நம்ம போய் ஜிமினை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அதெல்லாம் யோசிச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜெஹூப் வந்து அங்கே நின்றுட்டே இருக்கிறாரு. ஜெஹூபயாங் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் அப்படி சொல்லி இப்போ திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க ஜங்குக் தான். அவர் ஏமாந்துட்டார். என்னன்னு சொன்னால் அங்கே சுகா டோரை ஓப்பன் பண்ணுவார் சொல்லி தான் ஜெஹூப் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார். என்னது இது கையில்? அது அம்மா வந்து ஜிமினுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் கொடுத்து விட்டாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கு வந்து ஜெஹூப் உள்ளே கூப்பிட்றாரு. ஜெஹூப்பும் அப்படியே உள்ள மெதுவாக போகிறாரு. ஜிமின் மேலே தான் இருக்கான். நீங்கள் வேணால் ஜிமினை போய் பாருங்கள், நான் ஜிமினுக்கு ஃபுட் போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெஹூப்புமே இப்போ ஜிமினை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஜிமின், ஹயாங், நேற்றுலேருந்து மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னால் எந்திரிச்சு வர முடியாதா? அதனால் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் ஏன் என்னை பார்க்கவே வரல? அம்மா வந்தாங்க, அப்பா வந்தாங்க, நீங்கள் மட்டும் வரவே இல்லை. அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெயப்புமே வந்து ஜிமிட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுகாவை பற்றி எப்படி கேட்குறதுனே ஜெயப்புக்கு தெரியல. அது எல்லாத்தையுமே அங்கே ஜிமின் வந்து அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜங்குக்குமே வந்துட்டார். என்னாச்சு ஜெயப்பையா, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லை ஜங்குக். அப்புறம் எப்போ ஊருக்கு போகிறீங்க? ஊருக்கு இல்லை பதிலே வந்துட்டிங்களா? ஜிமின்க்கு அடிபட்டுச்சு சொல்லிட்டு மேரேஜ் கூட வரல, ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் இப்போ ரிட்டர்ன் போகிறீங்க. என்ன சொல்கிறது தெரியல, போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சடனாக வந்து இங்கே வந்து இருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க அம்மா அப்பாவே ஷாக் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது ஜிமின் அப்புறம் ஜங்குக் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். சரி போனீங்கன்னா ஒரு 2 monthsல ரிட்டர்ன் வாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, தாத்தா வேறு சுகாவுக்கு மேரேஜ் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கும் 2 months மெடிக்கல் லீவ் இருக்குது, அதனால தான் இந்த 2 monthsக்குள்ளே அயாங்க்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான் இருக்கோம். அப்படி சொன்னோடனே அங்கே ஜெயப்போட ஃபேஸு அப்படியே சேடான மாதிரி ஆகிடுது. இது எல்லாத்தையுமே ஜிமின் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யார் கூட மேரேஜ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதுவா, எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே வந்து சுகாவை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சுகா யாங்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரில. நாங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதான் 2 months கழிச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே அப்போவோ டியர்ஸ் வந்து கண்ணிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னு சொன்னால் தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேச்சே வரல, அப்படியே அடித்து வருது. அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. ஜங்குக், என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க? இது மேரேஜ்னால் ஃபிக்ஸ் ஆகலை, போய் தானே சொல்கிறீங்க? ஆமாடா, போய் தான் சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு அவருடைய லவ் அவர் உள்ளே வச்சிட்ருப்பாரு, வெளியே சொன்னால் தானே தெரியும், சொல்லுவார்ல, அதுக்குள்ளாட்டி நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. இதை பாரு ஜிமின், இன்னும் 2 months தான் நமக்கு இங்கே டைம் இருக்குது. உன் மேரேஜை தான் உன் அயாங் பார்க்கல, அட்லீஸ்ட்
மேரேஜ் நீ பார்க்கணும்ல, நம்ம போனான்னா ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப டேஸ் ஆகும். ரெண்டாவது சுகாயாங் ஜெயோபயாங்கிட்ட ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் எதனா பண்ணோம். சுகாயாவும் வாயை திறக்க மாட்டாங்க, ஜெயோபயாவும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதனா பேசினா தான் அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வெளியே வரும். அவர் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே அப்படியே இடிச்சிட்டு கீழே விழுவலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏய் ஜெயோப் அப்படி சொல்லிட்டு உங்கள் சுகா தான் ஜெயோப் அப்படியே பிடிக்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. சுகாவை பார்த்தோன்னே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருக்கும்ல, அப்படியே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இப்போ தான் ஒரு நீங்கள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் மனசில் ஆசையை வளர்த்து இப்போ நீங்கள் என்னை விரும்பலையா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்வையாலேயே சுகாவை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்கு அவன் இப்படி அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி. ஜெயோப் அப்படி சொல்கிறதுக்குள்ளாட்டியும் சுகா மேலேருந்து வேகமாக எழுந்திரிச்சு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுறாரு. போகிற ஜெயோப்பை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு? இவன் எப்படி அழுகுறான்? என்ன விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்து சுகாவுமே போகிறாரு. அதுக்குள்ளாட்டியும் உள்ளே போனவர் அவங்க அப்பா தான் சாப்பிட்டு கையை கழுவுறாரு. அப்பா நான் நாளைக்கு ரிட்டர்ன் போகிறேன், நான் அங்கேயே ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுன்னு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு. ஏண்டி நிஜமும் பையனுக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சா என்ன தெரியலையே சொல்லி இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது வேகமாக சுகா வீட்டுக்குள்ளே வராரு. இந்த மாதிரிலாம் சுகா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஜெயோப்போட அப்பா அம்மா 2 பேருமே ஆண்டி ஜெயோப்போட ரூம் எது? ஜெயோப்போட ரூம் எது அது அப்படி சொல்லி கை காட்டுறாங்க. ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக இப்போ அந்த ரூமுக்குள்ளே தான் போகிறாரு. நான் சரியான அன்லக்கி இல்லை. எனக்கு ஏன் கடவுள் எப்போ பார்த்தாலும் ஆசை காட்டிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா? ஜிமின் ஜங்குக்கெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சுகா மறுபடியும் எனக்கு கிடச்சிருவேன்னு சொல்லி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். மறுபடியும் நான் ஏமாற்றிட்டேன்ல, ரொம்ப வலிக்குது. இன்னும் வலிச்சதோடு அதிகமாக வலிக்குது. இந்த 5 டேஸும் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். மறுபடியும் சுகா எனக்கு கிடச்சிருவான், என்னுடைய லவ் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லிடலான்னு சொல்லி நான் நினச்சேன். அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போ அவருடைய திங்ஸ்லாம் எடுத்து பேக்கில் வச்சிட்ருக்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படி சொல்லி தான் ஒரு பேக்கில் அவர் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. என்ன சொன்னேன் அப்படி சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க சுகா தான் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரில் சாஞ்சபடி அப்படி நின்றுட்டுருக்கிறாரு. அது அது வந்து நீங்கள் எப்படிங்க? எப்படிங்க? அது இருக்கட்டும். என்ன சொன்ன? லவ் பண்ணுறியா? என்னையவா? உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். சொல்லு, லவ் பண்ணுறியா? என்னை லவ் பண்ணுறியா? சொல்லுடா. இதுக்கு மேலே ஜெயப்பட கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம், லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தனும் அன்னிலேருந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னுடைய லவ்வை எனக்குள்ளே நான் வச்சிட்ருக்க மாட்டேன். முடியல என்னால், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் என் லைஃப்பில் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி என்னுடைய லவ்வை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆமாம், உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். முன்னாடி உங்ககிட்ட லவ் சொல்லாத காரணம் என் ஜிமினுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் ஜிமினும் ஜங்குக்கு தான் லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். 1 வீக் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? மறுபடியும் என்னுடைய லவ் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் நான் தான் ஒரு அன்லக்கியாச்சு. எனக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாதில்ல. சரி, இத்தனை நாள் சொல்ல, இப்போ எதுக்கு சொல்கிறேன்? இப்போ நான் சொல்வேன். இப்போ தான் நீங்கள் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? அப்படி என் தம்பின்னு சொல்லி நான் தப்பாக புரிஞ்சிட்ருந்தேன். என் தம்பி கஷ்டப்படுவான்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியல சுகா, ரொம்ப பெயினாக இருக்குது. அட்லீஸ்ட் உங்ககிட்ட லவ் சொன்ன அந்த நிம்மதியாக எனக்கு இருக்கும். இப்போவே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வேகமாக பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி போகிற ஒரு கையை சுகா வந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கடா போகிறேன்? இதுக்கு மேலே நீங்கள் நானும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இன்னும் 2 மந்த்ஸில் உங்களுக்கு தான் வேறு ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆக போதில்ல. கூட ஹாப்பியாக இருங்க, நான் கிளம்புறேன். என் கையை விடுங்க, தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது சுகா என்ன பண்ணார்? டக்குன்னு அவரை திருப்பி அந்த டோரில் அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எங்கே போகிறேன்? எங்கேயோ போகிறேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேனோ எங்கேயோ போகிறேன். ஓ, அப்போ என்னுடைய லவ் எப்போவுமே என் கூட இருக்கும். என்றைக்குமே உன்னை மறக்க மாட்டேன் சுகா. நான் பூனைக்குட்டி அப்படி சொல்லி அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஏய் என்ன சொன்னேன்? பூனைக்குட்டி சொன்னேன், சொல்லக்கூடாதா? இத்தனை வாட்டி வேணான்னு சொல்லுவேன். டேய், அந்த மாதிரி சொல்லாதுன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொல்லுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஃபஸ்ட்டு என் ரூம் விட்டு கிளம்பு, கையை விடு, நான் போகணும் அப்படி சொல்ல கையை விட மாட்டாரு. அவர் தாங்க ஜேப்க்கு அழுகையே வந்தது. உனக்கு புரியலையா? என்னால் இங்கே சுத்தமாக முடியலடா, உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிடுறேன். ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உடனே நான். அதுவும் இந்த 1 வீக் ரொம்ப நீ எனக்கு கிடச்சிருவேங்கிற மறுபடியும் என் லைஃப்பில் வந்துட்டேன்னு சொல்லி நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்.
உனக்கு உனக்கு வேறு யார் கூட மேரேஜ் ஆகும்போது சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதே இடத்துல செத்துடலாம் போல் இருந்துச்சு. ரொம்ப வலிக்குது சுகா. ப்ளீஸ் என்னை விட்டுறேன். எங்கேயாவது போய் நான் உயிரோடையாவது இருக்கேன். எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னு சொன்னான் ஜிமின் அப்புறம் என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு சுகா. வாயை கூட மூடல சுகா. அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை ஜெஹோப் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கையில் பேக் வச்சுருப்பாரு. அந்த பேக் அப்படியே டொப்பரி கீழே போட்டுறாரு. அவருடைய 2 கையுமே அவர் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே டைட்டாக பிடிக்குது சுகா. அவருடைய 2 கண்ணத்தையும் அப்படி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரொம்ப நேரமாக அந்த கிஸ் வந்து போகுது. ரொம்ப ஹார்ஷாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக ஒரு லவ்வோட அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே நான் ஸ்டாப்பாக ஜெயப்போட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சுகா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. என்னைய ரொம்ப லவ் பண்ணுறியான்னு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கூட உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எப்படி என்னைய ஃபர்ஸ்ட் டே பார்த்து லவ் பண்ணியோ அதே மாதிரி தான் என்றைக்கு உன்னை என்ன ஃபர்ஸ்ட் டே பார்த்தினோம் அன்னையிலேருந்து உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சிடா. அது லவ் தானு சொல்லி எனக்கு அன்றைக்கி தெரியல. என்றைக்கு நீ இந்த ஊரை விட்டு போனியோ அன்றைக்கி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்ப வருவேன். என்னுடைய லவ்வை என்னுடைய அந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ ரிட்டர்ன் வரவே இல்லைல்ல. சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போவே நான் நினச்சேன். ஆனால் நான் வேறு மாதிரி யோசித்தேன். ஒருவேளை நீ ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறியா? ஜிமினை ஜங்குக்கு லவ் பண்ணுறனால நீ இந்த ஊரை விட்டு போயிட்டேவோ நான் நினச்சேன். இப்போ கூட நீ உன் வாயால் சுகா உன்னை நான் லவ் பண்ணேன்னு சொல்லி நீ சொல்லாமல் இருந்திருந்தேனா எனக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்காதுடா. அதனால தான் இந்த 1 வீக்கும் உன்னை நான் அவாய்ட் பண்ணேன். உன் கண்ணு முன்னாடி கூட நான் வரல. ஏன்னா நீ எப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறேன் சுகா? ஆமாடா, நீ என்னைய ஜிமினை லவ் பண்ண சொல்லி நினச்சேன். நான் உன்னைய ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சேன். 2 பேருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம்ல. அப்போனா என்ன லவ் பண்ணுறீங்களா? இப்போ தானே சொன்னேன். ஆமாடா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நிஜமாடா? அப்போனா மேரேஜ் யாருக்கு மேரேஜ்? இல்லை ஜங்குக் சொன்னால் ஏதோ உங்களுக்கும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு அவன் சும்மா எதனா போட்டு வாங்கியிருப்பாங்களா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்புறம் ஜங்குக்கு 2 பேருக்குமே தெரியும். என்ன சொல்கிறீங்க? அவங்க 2 பேருக்கு தெரியுமா? அவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது, என் தாத்தா கூட தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? அன்றைக்கி ஜங்குக்கு வந்து ஜிமினை லவ் பண்ணான்னு சொல்லப்போ எங்கள் தாத்தா யதார்த்தமாக சொன்னார், நீயும் ஜெஹூப்பும் லவ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என் தாத்தா கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அப்போனா நான் ஊருக்கு போவேணாமா? எதுக்கு ஊருக்கு? நான் இப்போ தான் அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்தேன், நான் மறுபடியும் ஊருக்கு போய் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுறேன்னு. சரி போய் உன் படிப்பு கண்டினியூ பண்ணேன். நான் வேணால் ஜங்குக்கு சொன்ன மாதிரி அந்த 2 மந்த்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சுகா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சுகாவை அடிக்கிறாரு. வலிக்குதுடா, நீ என்னை விட்டுட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணுவியா? சாவடி அடிச்சிடுவான் நீ மட்டும் என்னைய இந்த 2 வருஷமாக தவிக்க விட்டல. நான் மட்டும் எனக்கு ஹாப்பியாக இருந்தேன், உன்னுடைய நினப்பில் தாண்டா இருந்தேன். அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? என் தம்பி உன்னையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே நான் இவ்வளோ அழுதேன்னு தெரியுமா? ரொம்ப அழுதியாடா? செத்துலாம் கூட தோணுச்சு. ஆனால் இதால் என் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல, அதனால தான் என்னால் அந்த முடிவை கூட எடுக்க முடியல. சாரிடா, அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உன்னோட சாரிலாம் வேணாம். வேறு என்ன வேணும்? வேறு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறாரு. என்னடா திருட்டு முழிக்கிற? என்ன நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? மேரேஜ் இவ்வளோ சீக்கிரம் வேணாடா. நம்மளும் ஜாலியாக ஜிமின் ஜங்குக்கு லவ் பண்ண மாதிரி ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் தான் 2 இயர்ஸ்ன்னு, அதுக்குன்னு ரொமான்ஸ்லாம் 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை. ரொமான்ஸ்லாம் இப்போவே ஆல்ரெடி 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியாச்சு அப்படி சொல்லி மறுபடியும் ஜெஹூப் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, இதோடய இந்த 2 ஷார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.